ஓப்பன் சேலஞ்சுங்க. தாம்பரம் சிடிஓ காலனில இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியா உங்களால ஒரு இடம் வாங்க முடியாது. இந்த லேண்ட்ல இருந்து எக்ஸாக்ட்டா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் 3 கிலோமீட்டர் தான். அது மட்டும் இல்லாம தாம்பரம் பஸ் ஸ்டாண்டையும் நீங்க 3 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். இந்த லேண்டுக்கு அப்படியே பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிராண்டோட அபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 20 லட்சம் ரூபாய் கம்மியாவே இங்க நீங்க இடத்தோட தனி வீடு கட்டிக்கிற முடியும். இங்க நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கு எந்த ஒரு பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு 4 பக்கமும் பாத்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்குது. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து இன்னொரு ரோட நீங்க வெறும் 1 கிலோமீட்டர் பண்ணிக்க முடியும். அப்படி இன்னொரு ரோட போயிட்டீங்க அப்படின்னா அடுத்து 2 கிலோமீட்டர்ல உங்களால ஜிஎஸ்டி பண்ணிக்க முடியும். அப்படியேவும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் நமக்கு அவுட்டர் ரோடு. ஆனா கொஞ்சம் சுத்தி போற காரணத்தினால ஒரு 2.5 கிலோமீட்டர்ல உங்களால அவுட்டர் ரோடு ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எனக்கு ரைட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா கிஷ்கிந்தா மெயின் ரோடு இருக்குது. சோ இது பாத்தீங்கன்னா நீங்க 1.5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். எனக்கு லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா முடிச்சு ரோடு இருக்குது. சோ இது நீங்க வெறும் 800 மீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். சோ அந்த அளவுக்கு இங்கே சூப்பரா கனெக்டிவிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாம்பரம் சரௌண்டிங்ல இந்த அளவுக்கு கம்மியா உங்களால லேண்ட் காட்ட முடியாது. சோ அப்படி கம்மியா கிடைக்குது அப்படின்னா இது எங்க அவுட்டர்ல இருக்கு அப்படி சொல்லி என்னவே வேணாம். இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சுத்தி பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு சுத்தி பார்த்தாலே தெரியும் இது எந்த அளவுக்கு குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கு அப்படின்றது. சோ அதனால நீங்க இங்கே உடனே வீடு கட்டி குடியேறிக்க முடியும். நான் என்னதான் இந்த வீடியோல இவ்வளவு விஷயம் சொன்னாலும் நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது தான் இந்த லேண்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு தெரியும். ஹாய் ஹலோ நான் அமீர் கான் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. சோ நீங்க தாம்பரம் சரௌண்டிங்ல ரேட் ரொம்ப கம்மியா சுத்தி குடியிருப்புக்கு மத்தியில் ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா தாம்பரம் சிடிஓ காலனில யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியா சுத்தி குடியிருப்புக்கு மத்தியில் நல்ல டெவலப்மெண்டோட ஒரு லேண்ட் வந்திருக்கு. நம்ம அதை பத்தி பார்க்க வந்திருக்கோம். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட்டா இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்ல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட்குள்ள என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க, இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்க நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு வேற தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டது பாத்தீங்க அப்படின்னா டிபி ஹோம்ஸ்ங்க. சோ இவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பேரல் சூர்யா என்க்ளேவ் அப்படி சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா தாம்பரத்துல லொகேட்டா இருக்குது. தாம்பரத்துல எக்ஸாக்ட்டா பார்த்தோம் அப்படின்னா சிடிஓ காலனில லொகேட்டா இருக்குது. பொதுவா சிடிஓ காலனில பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஸ்கொயர் ஃபீட் 8000 ரூபாய், ஏன் ஆக குறைஞ்சது 6500 வரை போய்கிட்டு இருக்கு. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க இன்னுமே ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ரேட் எவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்றது பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ இவங்க சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவல் வாங்கிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை என்ட்ரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிராண்டா ஒரு ஆர்ச்சும் கேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல சுத்தி பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வால் இருக்குது. இது மட்டும் இல்லாம இவங்க ரோடு போட்டிருக்காங்க. பொதுவா மற்ற ப்ராஜெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா தார் ரோடு போட்டிருப்பாங்க. பட் இவங்க நல்ல குவாலிட்டியான சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயும் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது. இபிஎம் கொண்டு வந்தாங்க. சோ இங்க வாட்டர் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்றதுக்காக இவங்க நமக்கு போரும் போட்டு வச்சிட்டாங்க. ஓகே இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டோட ஹைலைட். ஓகேங்களா, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்னென்ன ஹைலைட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தே ஆகணும் இல்லையா. சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ப்ராஜெக்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய குடியிருப்பு தாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க வர்ற வழியை பார்க்கும்போது எல்லாமே வீடுகளை தாண்டி தான் நீங்க வருவீங்க. சோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க உடனே வீடு கட்டி குடியிருக்க முடியும். சோ நான் என்னதான் இந்த வீடியோல இவ்வளவு விஷயங்கள் சொன்னாலுமே நீங்க வரும்போது தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்ட்டா எங்க லொகேட்டா இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்ல வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுக்கு வர முடியும். சோ அதனால என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நீங்க தாம்பரம் சரௌண்டிங்ல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ இந்த ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்ட்ரன்ஸ் கேட் வழியா வெளியே போகும்போது நம்மளால இன்னர் ரிங் ரோட் ரீச் பண்ணிக்க முடியும். அதாவது 1 கிலோமீட்டர்ல இன்னொரு ரிங் ரோட் ரீச் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்க இன்னர் ரிங் ரோட் போயிட்டீங்க அப்படின்னா அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல உங்களால ஜிஎஸ்டி ரீச் பண்ணிக்க முடியும். அப்படியே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேக் சைடு பார்க்கும்போது இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் நமக்கு அவுட்டர் ரிங் ரோடு. இந்த பாதை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 500 மீட்டர் தான் அவுட்டர் ரிங் ரோடு போக முடியும். பட் இப்போதைக்கு இந்த பாதை இன்னும் ஓப்பன் ஆகல. ஸோ சுத்தி போற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால ஒரு 2.5 கிலோமீட்டர்ல நீங்க அவுட்டர் ரிங் ரோடு ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரைட் சைடில் பார்க்கும்போது நம்மளுக்கு கிஷ்கிந்தா ரோடு இருக்குது. ஸோ இந்த கிஷ்கிந்தா ரோட நீங்க வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் முடிச்ச ரோடு இருக்குது. இந்த முடிச்ச ரோட நீங்க வெறும் 800 மீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி தான் இருக்குது. ஓகேங்க, ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் ரெண்டையுமே நீங்க வெறும் 3 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 3 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ்ல இருக்கு அப்படின்றத பாருங்க.
பாருங்க. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைலைட். ஓகேங்களா? இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. அது எல்லாமே பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்க. இப்போ நீங்கள் இங்கே இடம் வாங்கி உடனே வீடு கட்ட போறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது தாம்பரம் சிடிஓ காலேஜ் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ தாம்பரத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ஸ்கூலையும் ரீச் பண்ணிக்க முடியும். எல்லா காலேஜுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிக்க முடியும். ஏன்னா அங்கே இல்லாத ஸ்கூல் காலேஜே கிடையாது. ஸோ இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கிருந்து ஷான் அகாடமியாக இருக்கட்டும், ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சைத்தன்யாவாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ளோஸில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் காலேஜை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லாவே தெரியும் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஸோ தாம்பரம் பிரைவேட் இருக்கு அப்படியே வெளியே லொக்கேட்டாக இருக்குது. இது இல்லாமல் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையும் ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் எக்கச்சக்கமான ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் இங்கே இடம் வாங்கி உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலுமே உங்களால் ஈஸியாக குடியேறிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மெயினான லொக்கேஷன்ல தான் இந்த லொக்கேட்டாக இருக்குது. ஓகேங்க. இப்போ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ரேட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல அப்படி ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு தான் கம்மியாக கொடுக்குறாங்க, கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்றியப்போ அப்படி எவ்வளவு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி பக்கத்தில் எவ்வளவு போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க இருந்து தாம்பரத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 8000 ரூபாய் போய்கிட்டு இருக்குது. ஸோ தாம்பரம் சிடிஓ காலனில இதே லொகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வெளியே 6500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இவ்வளவு குடியிருப்புக்கு மத்தியில் இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 4800 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. ஸோ என்னால உறுதியாக சொல்ல முடியும் இந்த லொகேஷன்ல இந்த அளவுக்கு கம்மியா வேற பக்கத்தில் எங்கேயுமே ப்ராஜெக்ட் கிடையாது. ஸோ இவங்க தான் இங்கே இப்போதைக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட்ல மினிமம் பாத்தீங்க அப்படின்னா 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் அவைலபிளா இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு 43 லட்சம் ரூபாய் உங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களால இங்கே ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படி பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிராண்டோட அபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 2 BHK ஃபிளாட், அதாவது இடம் உங்க சொந்தம் கிடையாது, ஒரு 2 BHK ஃபிளாட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் போய்கிட்டு இருக்குது. ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே இடத்தோட தனி வீடு பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 60 லட்சம் ரூபாய் நீங்க கட்டிக்கிற முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே 20 லட்சம் ரூபாய் கம்மியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு லேண்ட், ஒரு சொத்தும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு அபார்ட்மெண்ட்ல பிளாட் வாங்குறதை விட இடத்தோட தனி வீடு எவ்வளவு பெஸ்டான ஆப்ஷனா இருக்குதும் இந்த இடத்துல. இவ்வளவு வெளியே இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் விசிட்டும் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. உங்க வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு டாடா பை பை, see you.